ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் ரொம்பவே சாஃப்டான ஹோட்டல் ஸ்டைல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கேசரி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் வாயில் கடிப்படும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வறுபட்டதும் இதை நெய்யிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. முந்திரி பருப்பு வறுத்த அதே நெய் கூட 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் மட்டுமே பயன்படுத்தி கேசரி பண்ணலாம். ஆனால் இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்காது. எண்ணெயும் சேர்த்து செஞ்சால் தான் கேசரி நல்லா இலக்கமாக நல்லாயிருக்கும். இது கூட 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை எடுக்கீங்களோ அதே கப்லையே எல்லாமே அளந்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் கப்பில் 1/4 கப்பில் தான் ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ரவை நல்லா வேகட்டும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபுட் கலர் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இப்போ ரவை நல்லா வெந்து தண்ணி ஓரளவுக்கு வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். ரவை எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் கரையும் போது இது லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப நேரமாக ஸ்டவ்வில் வச்சுருந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே போய் ரொம்ப ட்ரையாக கெட்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கேசரி சூப்பராக தயாராகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமும் இதே பதத்தில் இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஸ்பூனில் எடுக்கும் போதே தெரியும் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.